இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதாவது இரவு 12 மணி. அந்த நேரம் வந்து கன்னி லக்னத்துல வருது. இந்த கன்னி லக்னம் வந்து இந்த ரிஷப ராசிக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானமே இந்த ஆண்டோட பிறப்புக்கு காரணமா இருக்கு. இவங்களுடைய யோகஸ்தானத்துல இந்த ஆண்டே பிறக்குது அப்படின்னா, இந்த ஆண்டு முழுமையா உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து யோகமான ஆண்டு தான். இது ஒரு பாயிண்ட் இருக்கு. அது போக அசுப கிரகங்களோட நிலை ரொம்ப முக்கியம். ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து சனி வந்து நம்ம வாக்கிய கணிதப்படி வந்து 11ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் வந்துடுவார். ஸோ லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. மார்ச் மாதம் வந்து சனி அங்கே வந்துடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. சுபர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் தான் முழு சுபர்கள். ஒன்று வந்து ராசிநாதன், ரிஷபராசிக்கு அதிபதி யாரான சுக்கிரன். அதுக்கு அடுத்ததான் வியாழன் முழு சுபரும். அவர் 2 பேர் தான் நம்ம குருன்னு சொல்லுவோம். அந்த 2 பேர் தான் முழு சுபர்கள். இவங்களோட நிலை ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படையில் மாத கிரகமாக இவங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வர்றதுனால அவரோட சுழற்சிகள் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். எப்பவுமே ராசிக்கு நல்ல பலனை தான் செய்வாங்க எங்கே இருந்தாலும். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே வந்து 3ஆம் இடம்ன்றது வந்து முயற்சி, தைரியம், போராட்ட குணம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆசை, விருப்பங்கள்லாம் சொல்லக்கூடியது. இவங்க விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அடையிறதுக்கு கோச்சாரப்படி கிரக சூழல்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. யோக காலம் ஜாக்பாட்னே சொல்லலாம்.